ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன ஜோதிடத்தை பற்றி டாபிக் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா, மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இது உங்களுக்கான தாள்கள் தான். ஆக்சுவலி 2026 கரெக்டாக 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக நிறைய கிரக மாற்றங்கள் நடக்குது. அந்த கிரக பயிற்சிகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து பெரிய சம்பவம் ஒன்று நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. அப்படி பெரிய சம்பவம் நடக்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த சம்பவம் நடக்கிறது இனி யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் கடவுளே நினைத்தாலும் தடுக்க முடியாது. கிரகங்கள் இப்படி அமையுதுன்னா விதிப்படி அது நடந்தே தீரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ உங்களுக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விவரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முழு விவரத்தோடு என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைம் கிரகங்களுடைய இந்த பயிற்சியின் காரணமாக 2 ராஜ யோகங்கள் உருவாகுது. ஒரு யோகம் உருவானாவே ஏகப்பட்ட பலன் கிடைக்கும். 2 ராஜயோகங்கள்னால் சொல்லவே தேவையில்லை. 2 ராஜயோகங்கள் வலுவாக உருவாகுது. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறுது. அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை தான் நான் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், எல்லாமே விதினால தானே நடக்கும், நீ என்ன கிரகனாலன்னு சொல்கிறேன்ட்டு. ஆக்சுவலி விதி எதனால் தீர்மானிக்கப்படுதுன்னா கிரகங்களால் தான். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே செயல்படாது. ஒரு நாள் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், ஒரு நாள் ஆபத்து தர மாதிரி இருக்கும். அதிர்ஷ்டம் ஆபத்து இது ரெண்டுமே மாறி மாறி தான் இருக்கும். இது நமக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம செயல்பட்டால் அந்த விதியை நம்ம கண்ட்ரோல்குள்ளே வைத்து கொள்ளலாம். அதனால தான் ஜோதிடர்கள் படித்து சொல்கிறாங்க, இப்போ கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். சாதகமாக இருந்தால் முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பாதகமாக இருந்தால் எதையும் பண்ணாதீங்க, அப்புறம் பின்னாடி நஷ்டமாகும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல என்னென்ன கிரக பயிற்சி ஏற்பட்டு என்ன யோகங்கள் உருவாகுதுங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொது பலனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதோடு உங்களுக்கு டீப்பாகவும் பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க பலன்களை உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். 2026 ஏப்ரல் மாதம் கிரக பயிற்சியை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜோதிடத்தின் பார்வையில் கிரகங்களால் உருவாகக்கூடிய யோகங்களால் சிலருக்கு சாதகமான காலம், பலருக்கு பாதகமான காலம். யாருக்கு சாதம் யாருக்கு பாதம் அப்படிங்கிறத அவங்கவுங்க ராசிகளுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதன்படி மீன ராசிக்காரங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 2026 முடிகிற வரைக்கும் சில சுவாரஸ்யமான கிரகநிலை மாற்றங்கள் சந்திக்க இருக்கிறோம். இதனுடைய தாக்கங்கள் தான் சதுர்கிரி யோகம், மால்விய ராஜயோகம் இந்த மாதிரி உள்ளிட்ட பெரிய ராஜயோகங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக அமைகிறது. மேலும் இந்த யோகங்கள் தான் அனைத்து ராசினருடைய வாழ்க்கையில் தனித்துவமான பலன்களை கொண்டு வருகிறது. இந்த யோகங்கள் மட்டும் இல்லாமல் குறிப்பாக தனது சொந்த ராசியில் சுக்கிரன் குடியேறாரு. இதனால் 12 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையான பலன்களை கொண்டு வர இருக்கிறாங்க கிரகங்கள். அதுலேயும் சுக்கிரன் கொண்டு வர இருக்கிறாரு. தொழிலில் வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி போன்றவற்றை கொண்டு வராரு சுக்கிரன். சுக்கிரன் கொண்டு வர்றது, யோகம் உருவாகுது, இதெல்லாம் வைத்து தான் இந்த ஏப்ரல் 2026 மிகவும் மங்களகரமான மாற்றங்களை சந்திக்க இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது என்பது குறிப்பிடப்படுது. அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இறுதி பகுதியில் தான் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை வலுவாக மீன ராசியில் நிகழ்கிறது. இதனிடையே சுக்கிரன் தனது சொந்த ராசியில் குடியேறி மால்விய ராஜயோகம் உருவாக காரணமாக அமைகிறது. குறித்த இந்த 2 ராஜயோகங்களும் வேத ஜோதிடத்திலேயே செல்வாக்குமிக்க ராஜயோகங்களாக பார்க்கப்படுது.
இதன் தாக்கம்தான் 12 ராசினருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என நிபுணர்கள் கணித்திருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு என்ன சம்பவம் நடக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏப்ரல் 2 அன்னைக்கு மீன ராசியில் செவ்வாய் பயிற்சி நடந்திருக்கு. ஏப்ரல் 11 அன்னைக்கு மீன ராசியில் புதன் கிரகத்தின் சஞ்சாரம் நடந்திருக்கு. ஏப்ரல் 14 அன்னைக்கு மேச ராசியில் சூரியன் குடியேறியிருக்கிறாரு. ஏப்ரல் 19 அன்னைக்கு ரிஷப ராசியில் சுக்கிரன் குடியேறியிருக்கிறாரு. ஏப்ரல் 30 அன்னைக்கு மேச ராசியில் புதன் குடியேற இருக்கிறாரு. ஸோ சூரியன் குடியேறது இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்கிறத தொட்டு தான் உங்களுக்கான சம்பவம் நடக்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பொதுவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சம்பவங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லை வந்து இழப்பா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆக்சுவலி இந்த டைம் கிரகங்களுடைய யோகங்களால் மகிழ்ச்சியான ஒரு காலமாக இது இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. உங்கள் ராசி அதிபதியான குரு உங்களை கண்காணிக்கிற மாதிரி இருக்கிறதுனால சிறப்பான எதிர்காலத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் முடிவாகும். திருமணம், நிச்சயதார்த்தம், இல்லை வீட்டுக்கு குடி போகிறது, இல்லை கார் வாங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் முடிவாகும். குறிப்பாக உடன் பிறந்தவர்களுடைய திருமண காரியங்களும் முடிவாகும். உங்களுக்கும் நடக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கலாம். மொத்தத்தில் நீங்கள் மகிழ்ச்சியில் இருக்கிற மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் முடிவாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. பொருளாதார நிலை குறித்து பேசும்போது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வருங்கிறதுனால அதை பயன்படுத்தி கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். போதுமான வருமானத்தை உருவாக்கி முன்னேறலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்கள்லேருந்து வருமானத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. இதில் செல்வாக்கு மிக்கவர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுடைய பர்டிகுலராக திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான தருணங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. உங்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு பண ரீதியாக நிறைய கிடைக்கும். குடும்ப உறவுகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆக மொத்தம் நிறைய பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதை எல்லாமே பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வரக்கூடிய வாய்ப்பை வந்து முழுசாக பயன்படுத்திக்குங்க. ஸோ முழுசாக பயன்படுத்திக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி செவ்வாய் சேர்க்கை. உங்கள் ராசிக்கு 2-9 அதிபதி செவ்வாயோ, லாபதிபதி மற்றும் விரையதிபதியான சனியும் ராசியில் சேர்க்கை பெறுறாங்க. இந்த காலகட்டம் வாக்கில் மட்டும் நிதானம் தேவை. உங்களுடைய முயற்சிகள் சிறு மனசஞ்சலத்திற்கு பிறகு காரிய சித்தியை ஏற்படுத்தி தரும். அதோடு அலைச்சல் மிகுதியாக இருக்கும். பங்கு சந்தை, ரோஸ், லாட்டரி போன்ற அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் ஆர்வம் குறைப்பது நல்லது. இப்போ அதில் உங்களுக்கு தகுந்த காலம் கிடையாது. பங்கு சந்தை முதலீடுகள் உங்களை நிலை தடுமாற வைக்கும். வரவே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, முதலுக்கே மோசமாக முடியும் என்பதால் கவனம் தேவை. அதோடு லவ்விக நாட்டம் குறையும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தையில் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு அதிகமாகும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய கவனக்குறைவானதான் செயல்களில் மறைமுக எதிரிகள் உருவாகலாம். கவனக்குறைவு இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்பியவர்களே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். பிறர் பிரச்சனைகளை உங்கள் தலையில் எடுத்து போட்டு அசட்டு தைரியத்தோடு செயல்படுவது கெட்ட பெயரை உண்டாக்கும். அதனால் ஒதுங்கி நிற்பது நல்லது. எந்த செயலையும் நினைத்தவுடன் அவசரமாக செய்யாமல் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படி நீங்கள் செயல்பட்டாதான் நினைத்தது உங்களுக்கு நடக்கும். தொழில் தர்மத்தை கடைபிடித்து நியாயமான முறையில் சம்பாதித்தீங்கன்னா புகழ் அடைய முடியும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அபாரமான தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொட்டது துளங்கும். வழக்கத்தை விட அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு முழு ஆதரவு வழங்குவாங்க. ஆனால் முதலீட்டை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையால் சிலர் கடன் பெறலாம். கடன் பெறும்போது அது இப்போ பெறுவது உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி கடன் பெற்று மாட்டிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன்கள். ஸோ பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தொல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.